என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்துக்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது என்பதை நான் பலமுறை சொல்லியிருக்கின்றேன். யோகாசனம் ஒன்றுதான் மனிதனை ஆரோக்கியமாக வாழ வைக்கும், நோயின்றி வாழ வைக்கும், நினைவாற்றலோடு வாழ வைக்கும், வாழ்க்கையிலே முன்னேறி செல்லக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும், நினைத்ததை நினைத்தபடி முடிக்கக்கூடிய ஒரு வல்லமையை ஏற்படுத்தும். ஆகவே மனிதர் குலத்தில் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை அனுதினமும் ஆசனங்களை அன்றாட கடமைகளில் உண்டாக சேர்த்து பழக வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அந்த நிலையில் இன்றைக்கு பார்ப்பீர்களானால், நமது அரங்கிற்கு நாகர்கோவில் மாவட்டத்திலிருந்து பிரேம்குமார் 3வது வகுப்பு, ஜீபின் சஞ்சய் 3வது வகுப்பு, இவர்கள் வில்லிக்கேரியில் உள்ள ஷைன் ஆஃப் சோல் என்ற யோகா மையத்தில் படித்து கொண்டிருக்கிறார்கள். அதை அங்கே ஆசனத்தை படித்து கொண்டிருக்கிறார்கள். மாஸ்டர் சுரேஷ் பானர்ஜி என்பவர்கள் இவர்களை பழக்கி அழைத்து வந்திருக்கின்றார். அவர்கள் இப்பொழுது விஸ்வாமித்திரர் ஆசனம், விஸ்வாமித்திரர் என்ற முனிவரால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஆசனம் இருப்பதால் அதற்கு அந்த ஆசனத்தை கொடுத்திருக்கிறார்கள். அவர் எத்தனையோ விதமான ஆசனங்களை செய்திருக்கிறார். ஆகவே அந்த விஸ்வாமித்திரர் ஆசனத்தை இப்பொழுது செய்யப் போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலையுங்கள், விஸ்வாமித்திரர் ஆசனத்தை செய்யுங்கள். நமது அரங்கிற்கு இந்த மாதிரியான ஆசனங்களை செய்யக்கூடிய மாணவர்கள் இப்பொழுதுதான் நான் பார்க்கிறேன். எனது 70 ஆண்டு கால யோகாசன அனுபவத்தில் இதுபோன்ற முனிவர்கள் பெயரால் செய்யக்கூடிய அற்புதமான ஆசனங்கள் இதுவரை இந்த அரங்கில் செய்ததில்லை. இது முனிவர் பெயரால் நிறைய ஆசனங்களை சுரேஷ்குமார் அவர்கள் மாணவர்களை தயாரித்து கூட்டியிருக்கிறார்களே, அவர்களை போற்ற வேண்டும். மெதுவாக இறக்குங்கள், நீண்ட மூச்சு வாங்கி கொள்ளுங்கள். இப்பொழுது இடது பக்கம் செய்யுங்கள். இது கொஞ்சம் கடினமான ஆசனங்கள் இருந்தாலும் கூட மாணவர்கள் சளைக்கவில்லை, பயப்படவில்லை, கடுமையாக இருக்கிறது என்று முகத்தை சுழிக்கவில்லை. அதைத்தான் கவனிக்க வேண்டும். கை பலம், கால் பலம் இவர்கள் பலன் பெறும். பந்துக்கிண்ண முட்டை, இடுப்பு இவைகளெல்லாம் பலன் பெறும். உடலில் உள்ள அத்தனை உறுப்புகளும் நன்றாக செயல்படக்கூடிய அற்புதமான ஆசனம். மெதுவாக இறக்குங்க. இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்யுங்கள். பின்னபோ அவர்களுடைய முகத்தில் எந்த விகாரமும் தென்படவில்லை. அசால்ட்டாக செய்கிறார்கள். தொடர் பயிற்சி, விடாமுயற்சியுடான பயிற்சி, சாதனை என்று சொல்வார்கள். சாதனை படைத்த மாணவர்களாக இருக்கிறார்கள். இதோ இறக்குங்கள். இந்த பக்கம் வாங்க. அப்படியே சில பேர் இடது பக்கம் செய்ய முடியும், வலது பக்கம் செய்ய மாட்டாங்க. அதுதான் மாற்றாசனம் என்பது. இடது பக்கம் செய்தால் வலது பக்கம் பழகணும், முன் விளைந்தால் பின் விளையணும், சைடில் விளைஞ்சால் வலது பக்கம் செஞ்சால் இடது பக்கம் விளையணும். அதுதான் மாற்றாசனம். முழுமையான பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஆசனங்கள். மெதுவாக விட்டுருங்க, நீண்ட மூச்சு வாங்க. மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள். வலது பக்கம் பக்கவாட்டில் செய்கிறார்கள், பார்க்க வேண்டும்.
மெதுவாக இறக்குங்கள். இடது பக்கம் பண்ணுங்கள். மெதுவாக இறக்குங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். இந்த அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த மாணவர்கள் எவ்வளோ கடினமான ஆசனங்களையும் கொஞ்சம் கூட அதனுடைய கடுமையை உணர்ந்து முகத்தை விகாரமாக வைப்பதோ பல்லை கடித்து கொண்டோ செய்யவில்லை. அற்புதமாக செய்கிறார்கள். இன்னும் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் இந்த ஆசனத்தில் நான் இருப்பேன் என்று ஒரு கங்கணம் கட்டி கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை போற்ற வேண்டும், அவருடைய ஆசிரியரும் போற்ற வேண்டும். அனுதினமும் இவர்கள் செய்தால்தான் இது போன்ற ஆசனங்களை செய்ய முடியும். நிச்சயமாக அவர்கள் படிப்பிலும் முன்னேறுவார்கள், வாழ்க்கையிலும் முன்னேறுவார்கள். ஆகவே இதை பார்த்த பின்பாவது மற்ற மாணவர்கள், யோகாசன ஆசிரியர்கள், இன்ன பிற பிடி மாஸ்டர்கள், பள்ளி தாளாளர்கள் தங்கள் பள்ளிகளில் யோகாசன ஆசிரியர்களை நியமனம் செய்து அவர்களுக்கு இது போன்ற ஆசனங்களை கற்றுக் கொடுத்து மாணவர்களை வல்லவர்களாகவும் நல்லவர்களாகவும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம். வெளிப்பகை உட்பகை. வெளிப்பகை யுத்த தளவாடங்களோடு வரும். உட்பகை கருப்பு சந்தைக்காரர்கள், கொள்ளை வியாபாரிகள், பதுக்கல்காரர்கள், அவசர நிலை உணராமல் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடும் 5ஆம் படையினர் ஆகியோர் உருவிலே வரும்.